பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினாலே எங்களை புடமிட்டு கத்தாவே உடைய சத்தத்தின்படியே பொன்னாக விளங்க செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் கத்தாவே. நீதிமொழிகள் 18:12 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே அப்பா, எங்கள் இருதயம் இருமாப்பாய் இராதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் என்ற அடையாளமாய் தாழ்மையை வஸ்திரமாக தரித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே அப்பா, மேன்மையான வாழ்க்கைக்கு தாழ்மை மிக அவசியம் என்பதை நன்கு உணர்ந்தவர்களாக யாவரோடும் சமாதானமாகவும் தாழ்மையோடும் நடந்து கொள்ளுகிற ஆண்டவரே பெருமை இல்லாத இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே பெருமையோ பொறாமையோக்குள்ளே வராதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. யாவரையும் ஆசீர்வதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே நாங்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளுகிற ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தந்து நாங்கள் செய்கிற எல்லா துன்மார்க்கமான செய்கைக்கும் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா சாபத்திலிருந்தும் நீர் விடுவிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.